ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து டிமார்ட் போகிற விலாக் தான். இது வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஷாப்பிங் சொல்லலாம். மாதவரம் டிமார்ட் தான் வந்து போயிட்டுருக்கோம். அந்த மாதவரம் ஹை ரோட் போயிட்டு யூ டர்ன் போடணும். மேலே போர்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்ட்மார்க் எல்லாமே இல்லை டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ யூ டர்ன் பண்ணிட்டு வந்து இந்த ஆஃபீஸ் வந்து இருக்கும். அண்ட் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கும். அண்ட் டைமண்ட் வந்துட்டு டைமண்ட்னா டைமண்ட் ஷோரூம் கிடையாது. நம்ம பாத்திரம் வரோம்ல, குக்கரு அந்த மாதிரி பாத்திரம்லாம் வரும் பார்த்தீங்களா, டைமண்ட் பிராண்டுது. ஸோ அந்த கம்பெனி வந்து வருது. அதுக்கு பக்கத்தில் ஒட்டின மாதிரியே வந்து மாதவரம் டிமார்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ லேண்ட்மார்க் வந்து ஈஸியாகவே வந்து சொல்லியிருக்கேன், மாதவரம் ஹை ரோட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்குமே கொஞ்சம் கூட்டம் இருக்க தாங்க செஞ்சுது. நாங்கள் வந்து போனது வீக் டேஸில் தான் வந்து போயிருந்தோம். ஆனால் அப்போவுமே கொஞ்சம் ஜனம் வந்து இருந்தாங்க உள்ளே. சரி, ஓகே அப்படின்ட்டு இது வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஷாப்பிங் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். பட்ஜெட் ஷாப்பிங்னா நான் சொல்கிறேன், வெளியே வந்து ஸ்லிங் பேக்கு கூட டேக் போட்டு அனுப்புகிறாங்க. அதில் என்னத்தை நம்ம வந்து வாங்கிட்டு வர முடியும் இல்லையா? ஸோ வந்து அன்றைக்கி போயிட்டு நான் அப்படியே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோலேயே வந்துட்டு காமிச்சிருக்கேன். நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்து டிமார்ட்டில் வந்து நிறைய ஆஃபர் வந்து உங்களுக்கு போகும். அந்த நம்பர் மேலே பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? ஒரு சிலதில் வந்துட்டு மேலே இருக்கிறது தான் ரேட்டாக இருக்கும். ஒரு சிலர் இருக்கிறது வந்துட்டு கீழே இருக்கும் பாருங்கள், சின்னதாக. அதை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் ரேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு சிலதில் வந்துட்டு மைனஸ் பண்ணி மேலே போட்டுருவாங்க. ஒரு சிலதில் வந்து எம்ஆர்பி வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து வருது. இப்போ வந்து இதை பாருங்கள், ரூ. 8 கிடையாது அது. ஸோ ரூ. 8 வந்து உங்களுக்கு கம்மியாக வந்து கிடைக்குது. அதுதான் ரீசன். ஓகேங்களா? அது ஒரு சிலதில் வந்து ரியல் ரேட்டே வந்து மேலே போட்டிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அப்புறம் சுகரில் வந்துட்டு 1/2 கேஜி இவ்வளோ ரேட்டு, 1 கேஜி இவ்வளோ ரேட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நான் பட்ஜெட் ஷாப்பிங் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ பட்ஜெட் ஷாப்பிங்னா என்னென்னா, 1000 தான் எங்களோட பட்ஜெட்டாக இருந்தது. இதுக்குள்ளே எங்களால் எவ்வளோலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிளான் மாதிரி பண்ணிட்டு போனோம். ஏன்னா எப்போ போனாலும் நம்ம வந்து அள்ளி வாரி கொட்டிட்டு வந்துடுவோம். ஒரு 5000 6000 வந்துட்டு பச்சா வச்சுருவோம் ஹஸ்பண்டுக்கு. அதனால் அவர் வந்து சொல்லிட்டார், இந்த தடவை நீ வந்து 1000க்குள்ளே, அதாவது சிங்கிள் பீஸ் வந்து ஒரு ₹50 இருக்கணும். அதாவது ₹50னா ₹50 கீழேயும் இருக்கலாம், ₹50 ரவுண்டாகவும் இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் வந்து ஒரு இது சொல்லிட்டாரு. சரி, ஓகே, என்னாலேயும் முடியும், அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பட் புரட்டி போட்டு தேடி கண்டுபிடிச்சி தாங்க வந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ₹50 கம்மியாக நிஜமாவே வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்து கிடைக்கல எனக்கு, சொல்ல போனாக்கா. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்துட்டு அதை பாருங்கள், இதெல்லாம் வந்து ₹35 கிடையாது. ₹35 இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டு உங்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான். ஸோ கீழே போட்டிருக்கிறதும் ரேட்டாக இருக்கும். சிலதில் வந்துட்டு மேலே போல்டாக போட்டிருக்காங்க பாருங்கள், அதுவுமே வந்து ரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எதுன்னு ப்ராடக்ட் சொல்லலை. அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு இந்த ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நான் எதுவுமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லலை. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் என்னாலேயும் வந்துட்டு பட்ஜெட் ஷாப்பிங் பண்ண முடியும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி இருந்தது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு எதுவும் பெருசாக போய் வாங்க தெரியாது. அந்த மாதிரி தான் நான் வந்து வளர்ந்துட்டேன். ஹஸ்பண்டும் என்னை அப்படி தான் வளர்த்துட்ருக்காருன்னு சொல்லணும். அவர் தான் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவார் வீட்டில். அதனால் எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த பர்ச்சேசிங்லாம். ஸோ இந்த தடவை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எதெல்லாம் வந்து ரேட்டு நம்மளால் இவ்வளோ தான் கம்மியாக எடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ₹50 நான் வந்து எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். இந்த பட்ஜெட் ஷாப்பிங் வந்து கடைசியில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றது வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள், கம்மியான திங்ஸில் எவ்வளோன்ட்டு. இது பாருங்கள், கொப்பரை தேங்காய்லாம் கூட விற்கிறாங்கங்க. அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அது கூட வந்து விற்பாங்க. அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுனா வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர் இன்னமும் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி இல்லாமல், பரவாயில்லப்பா, நம்மளையும் நம்பி ஒரு சில ஜீவன்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. எங்கெங்கே போய் வீடியோ போடணும், எங்கெங்கே ஆஃபர் இருக்குதுன்னு உங்களுக்கு என்ன தெரியணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக நான் போயிட்டு வீடியோ வந்து போடுறேன். அதாவது டிமார்ட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் போகும்போது தான் அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியலங்க. எவ்வளோ பேர் யூடியூப்பில் டிமார்ட் விலாக் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பட் நான் போகும்போது என்னை வந்து எடுக்கவே விடலை அவங்க. ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க, அதுவும் மாதவரம் டிமார்ட்டு வந்து போட்டிருக்காங்க. பட்டு என்னமோ தெரியல, நான் போகும்போது எடுக்கக்கூடாதுன்னு என் பின்னாடியே வந்து பந்தோபஸ்துக்கு வால் வர மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து பாதி தான் வந்து எடுத்தேன். பாதி வந்து தெரியாமல் கொஞ்சம் நம்ம திருட்டு தானே கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளிம்ஸ் மட்டும் தான் வந்து எடுத்திருந்தேன். நிறைய வாட்டர் பாட்டில்ஸு ₹99 ₹100 அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அதாவது 150 199 299 அந்த ரேஞ்சிலுமே வந்து உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான், ₹20 தான் உங்களுக்கு. இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து வரும். அதாவது பாட்டில் வந்து ₹20, அதுலேருந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து வந்துடும். ஸோ கெலாக்ஸ் நிறைய வந்து இருக்கும் உங்களுக்கு. சுற்றி பார்க்கவும் டைம் வேணும், உங்களுக்கு வாங்குறதுக்கும் பைசா வேணும் கையில். இருந்ததுன்னா கண்டிப்பாக டிமார்ட்டில் வந்து போய் வாங்கிக்கலாம்.
ஏன்னா நெறைய ஆஃபர் வந்து குடுத்துட்ருக்காங்க. அவங்க குடுக்காமலாம் ஒண்ணும் இல்ல. அதனால நம்மளுக்கு எது தேவையோ அத மட்டும் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட் வச்சுட்டு நம்ம உள்ள போவோம். பட் எக்ஸ்ட்ரா தான் வந்து வாங்குற மாரி ஆயிடும். இப்போ ஒரு ₹1000ன்றோம்னா 1500க்கோ இல்ல 2000க்கோ தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். நானுமே அப்படிதான். எப்பவுமே வந்து உள்ள போறோம் அப்படின்னாக்கா, எக்ஸ்ட்ரா வந்து தான் செலவாயிடும் இல்லையா? எக்ஸ்ட்ரா தான் வந்து செலவு பண்ணிட்டு வந்துருவோம். பட் இந்த தடவ வந்துட்டு எனக்கே வந்து அதிசயமாச்சு. பரவாயில்லையே! என்னாலயும் இவ்ளோலாம் கம்மியா வாங்க முடியுதா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டே வந்து பில்ல பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. எப்பவுமே சொல்வாரு, "நீ உள்ள வந்தனா எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுர்ற. பாரு இவ்ளோ பில் வருது" அப்படின்னுவாங்க. பட் இந்த தடவ வந்து அந்த மாரி இல்லாம கரெக்டான பில்லு. 2 பேருக்குமே ஹேப்பியா இருக்கிற மாரியான ஒரு இதுதான் வந்து மொமெண்ட் தான் அது சொல்லணும் நானு. ஸோ நெறைய திங்ஸ் இருக்கு. நீங்க வந்து அப்படியே கன்டினியூவா வந்து வீடியோ பாருங்க. லாஸ்ட்ல என்னென்ன வாங்கியிருக்கேன்றத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ அதையும் வந்துட்டு நீங்க வந்து பாருங்க. மாய்ஸ்சரைசர் இருக்கு. மென்ஸுக்கான திங்ஸும் வந்துட்டு நெறைய வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷா இருக்கட்டும், மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், அவங்களுக்கான தனியான ஒரு இதுவும் வந்துட்டு எல்லாமே வந்து அங்க இருக்கு. ஷாம்பூலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டில்ஸ் தான் இருக்கும். அதில வந்து உங்களுக்கு ₹50லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதனால அதெல்லாம் வந்து எதுவும் எடுக்கவே இல்ல சொல்லப்போனாக்கா. நம்ம ரேஞ்சுக்குள்ள எது வருதோ அது மட்டும் தான் பாருங்க. எல்லாமே பெரிய பெரிய பாட்டில் தான். எதுவுமே வந்து சின்னது கிடையாது. சின்னதுன்னு போனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 200, 250யாவது இருக்குது பாருங்க. குட்டி குட்டி பாட்டில்லாம். அவ்வளோதான் ரேஞ்சே. ஸோ இது மாரி கண்ணாடி பாட்டில்லாம் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில வந்துட்டு இருந்தது. அதுவுமே வந்து ரேட் கம்மியா இருந்தது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் வாங்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் வாங்கலாம். ஏன்னா குவாலிட்டி சூப்பரா இருக்கு உங்களுக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ₹89 இல்ல 150னா கூட வாங்கலாம். 200 அதுனா கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அது ஒர்த்து தான். ஸோ பெட் கவர்ஸு எல்லாமே வந்து இருக்கும். அதே மாரி இங்க வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ல வந்து ஐஸ்கிரீம் எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம் வந்து அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க. குழந்தைங்கலாம் கூட்டு போனீங்கன்னா அந்த பக்கம் போயிறாதீங்க. போனீங்கன்னா கண்டிப்பா வாங்க சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அது ஃப்ரோசன் ஐட்டமும் நெறைய நெறைய வந்து வச்சிருந்தாங்க. சமோசாவா இருக்கட்டும் எல்லாம். பாப்கார்ன் வந்து அங்க இப்போ புதுசா சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. வெளிய அதாவது பிவிஆர்ல விக்கும் பாருங்க. அந்த மாரி பாப்கார்னு ₹15 ₹10லேருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கு பாருங்க அவ்ளோ கியூ வந்து நின்னுட்டுருந்தது. எப்படி அடிச்சு பிடிச்சு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அவ்ளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா வந்திருக்கும் அந்த பாப்கார்னு. ₹10, ₹15, ₹20, ₹35 அந்த அது அது அவ்வளோதான். ₹35க்கு மேல கிடையாது. எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. ஸோ வரும்போது அப்படியே வந்து செம்ம வெயிலு. 2 பேரும் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் 1 இல்ல 2 ஆளுக்கு 2, 2 கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த விளாகு. இதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வீடியோ வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட் வந்து போனதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பட்ஜெட் ஷாப்பிங் தான். எங்களோட பில்லு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1286 தான் எங்களோட பில்லு. ஸோ கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத வந்துட்டு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். அதாவது எப்படின்னா ஈச் வந்துட்டு ஒரு ₹50 தான். அதுதான் எங்கள் பிளானே வந்து இருந்தது. போகும்போதே வந்து பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். எது எடுத்தாலும் ₹50 தான் வந்து எடுக்கணும். அதுக்கு மேலே வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ₹50 நான் என்னென்னலாம் வந்து வாங்கியிருக்கேன்னு டிமார்ட்டை புரட்டி போட்டு உங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது எல்லாமே தேவை இருக்கிற திங்ஸ் தான் இருக்கும். தேவையில்லாதலாம் இருக்காது. பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையானதும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா சோயா வந்து வாங்கியிருக்கேன். மீல் மேக்கர் பெரிய மீல் மேக்கர் வந்து வாங்கியிருக்கேன். 200 கிராம் பேக்கெட் இது பார்த்தீங்கன்னா ₹41 போட்டுருக்கு இல்லை. ஓகேங்களா. இதோட ரேட் வந்து நான் சொல்கிறேன். ₹38 தான் ரேட் இது. 200 கிராம் அதாவது பெருசும் இருக்குது உங்களுக்கு. இதுலேயே சின்ன மீல் மேக்கர் வருவாங்க அதுவும் இருக்குது. சேம் ரேட்டு தான் அதுவுமே. அதே சேம் 200 கிராம். இது வந்து ₹41 போட்டிருக்கு. டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ₹38 ஆஃபர் ப்ரைஸ். சீரகம் வந்து வாங்கியிருக்கேன். 100 கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ₹56 வந்து போட்டிருக்கு 100 கிராம் பேக்கெட்டு. பட் டிமார்ட் ப்ரைஸ் ₹40.55 அதாவது ₹40 50 அதுதான் வந்து இதோட ரேட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ₹10 ₹15 கிட்ட டிஃப்ரெண்ட் வருதுங்க. டிமார்ட் ப்ரைஸுக்கும் அவங்க இந்த ப்ரைஸுக்கும் ஆஃபர் ப்ரைஸுக்குமே வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆச்சிலேருந்து அப்பளம் பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று. ஸோ இதோட ரேட் வந்து டிமார்ட் ப்ரைஸில் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹45 ₹45 இது. டிமார்ட் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனை கிராம் தெரியலங்க. 100 கிராம் பேக்கெட் இது ஆச்சி. இதுலேயே நிறைய பிராண்ட் வரும்ல உங்களுக்கு. நான் வந்து ஆச்சி வந்து எடுத்திருந்தேன். சார் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹39ங்க. ₹39 வந்து வருது. இதில் வந்து ₹45 இந்த ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது வந்து 20 கிராம் பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன் ஏலக்காய். இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 137 போட்டிருக்கு இதில். ஏலக்காய் வந்துட்டு வெறும் 20 கிராம் வந்துட்டு 137 ரேட்டு போட்டிருக்கு. ஆனால் ரியல் ரேட்டே சொல்கிறேன். எம்ஆர்பி வந்து 137ங்க. ₹137 வெறும் 20 கிராம்ஸு. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹104.50 அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ₹35 வந்து கம்மியாகுது. அப்புறம் வெந்தயம் பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். 100 கிராம் பேக்கெட் இது வெந்தயம். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹20 போட்டிருக்குங்க இதில்.
எம்ஆர்பி வந்து 20 ரூபாய். ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் தான். 5 ருபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் வந்து வருது உங்களுக்கு. பச்சை பயிர் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 1/2 kg வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் வந்து எம்ஆர்பி. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 48 ருபீஸுங்க ஆஃபர் ப்ரைஸ். லூஸில் தான் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் ஏன்னா பேக்கெட்டாக போகும்போது வந்து நம்ம பட்ஜெட் தாண்டி போகுது, பட்ஜெட் ஷாப்பிங் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து லூஸில் வந்து எடுத்திருக்கேன். அண்டு ஆப்பல் சோடா மாவு வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து எடுத்திருந்தேன். 200 கிராம் இது ஆப்பல் சோடா மாவு. இதோட ரேட் வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 24 ரூபாய் எம்ஆர்பி. ஆஃபர் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 24ங்க. அதாவது ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 17 ரூபாய், 17 ருபீஸ் தான் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து கடுகு கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு 100 கிராம் பேக்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது சின்ன கடுகு பெருசும் வந்து இருக்குல்ல, நான் வந்து சின்ன சைஸ் தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். இது வந்து 25 ரூபாய் பேக்கெட்டு. எம்ஆர்பி வந்து 25 ரூபாய். ஆஃபர் ப்ரைஸ் வந்து 17 ரூபாய் 50 காசுங்க. 17 ருபீஸ் 50 பைசே. ஸோ அப்புறம் எல்ஜி பெருங்காயம் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து எம்ஆர்பி வந்து 102 ரூபாங்க. இது 102 ரூபாய் எம்ஆர்பி வந்து வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 ருபீஸுங்க. எம்ஆர்பி வந்து 102, ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85. கிட்டத்தட்ட 15 ரூபா வந்து மேலே வந்து டிஃப்ரெண்ட் வருது. எல்ஜி பெருங்காயம் பேக்கெட்டு. அப்புறமா இந்த இது ஒன்று வாங்கியிருந்தேன். எக்ஸோவில் வந்துட்டு அந்த ஃபுல் பார் வந்துட்டு வரோம்ல சாமான் கழுவுறது, அது ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 54 ருபீஸ்னு வந்து போட்டிருக்கு. பெருசு இது நல்லா 54 ருபீஸ் போட்டிருக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா எக்ஸோ சோப் ஒன்று, இது வந்து 500 கிராம் பேக்கெட்டு 54 ருபீஸ் வந்துட்டு எம்ஆர்பி. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ், 4 ரூபா வந்து டிஃப்ரெண்ட் வருது உங்களுக்கு, கம்மியாக வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பு வந்து ஒன்று வாங்கிடணும். இதுலேயே உங்களுக்கு மெட்டீரியல் வேறு வேறு வரும். இன்னொன்று வந்து பார்த்தா அது அங்கே பார்க்கும்போதே ஒரு மாதிரி துரும்பு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 44 ருபீஸ் வந்து வருதுங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பு. ஆனால் உங்களுக்கு வந்து இது 1 எடுத்தால் 1 ஃப்ரீ வந்து பை 1 get 1 ஃப்ரீ வந்து வருது உங்களுக்கு. 45 ருபீஸ் தான் ஈச். ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷ் டியூப் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 100 கிராம் பேக்கெட்டு. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 189 வரும் உங்களுக்கு. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 159. கிட்டத்தட்ட 20-30 ருபீஸ் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வருது. ஸோ நல்ல பெரிய பேக்கெட் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஸ்மூத் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து மில்க் ஷேக் மாதிரியா ஒன்று ஒரு ஃப்ளேவர் வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து 4 ஃப்ளேவர் வந்து வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து சாக்கோ, இது வந்து லஸ்ஸி, அப்புறம் இது ஒன்று இந்த ஃப்ளேவர் ஒன்று, இது வந்து சாக்கோ ஹேசல் நட்டு அந்த இது, அப்புறம் பாதம் ஒன்று. ஸோ மொத்தம் 4, 20 ருபீஸ் வந்து ஈச் வரும் இது. ஆனால் அவங்க ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு 16-17 அந்த ரேட்டுக்குள்ளே தான். ஸோ இது வந்து ஒர்த்து தான் தோணுது எனக்கு இந்த பேக்கெட்டு. ஸோ பசங்க வந்து வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது குடிக்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். அதுலேயும் வந்து மில்க் ஷேக் மாதிரி வந்து வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, இன்னொன்று வந்து வெனிலா, அப்புறம் சாக்லேட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 40 ருபீஸுங்க. ஆஃபர் ப்ரைஸ் சொல்கிறேன். ஈச் வந்து 25 ருபீஸ் வருது ஆஃபர் ப்ரைஸு. எம்ஆர்பி வந்து 40 ருபீஸ் வரும் உங்களுக்கு. 3 ஃப்ளேவர் தான் இருந்தது. ஸோ 3 ஃப்ளேவரில் வந்து ஒன்று வந்து எடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாக்கோஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது சாக்கோஸ் பிராண்ட் கிடையாது, ஆக்சுவலாக டாட்டா பிராண்ட் இது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 5-6 பேக்கெட் வந்து வருது உங்களுக்கு. நிறையவே பேக்கே வந்து 60 ருபீஸ் தான் போட்டிருக்கு. இது ஒன்று வந்து 10 ரூபா அப்படின்ட்டு 6 பேக்கெட் வருது. இதில் 60 ருபீஸ் வந்து போட்டிருக்கு இல்லைங்களா இதில். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 ருபீஸ் தான் வருது. 6 பேக்கெட்டு நல்ல ஒர்த்தான ஒரு இது. ஸோ பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம், நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் வந்து கொடுத்து அனுப்பலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குட் டே வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து 200 கிராம் பேக்கெட் வந்து வருது உங்களுக்கு. 4 இது வந்து உள்ளே வரும். ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ருபீஸ் வந்து போட்டிருக்கு. 41 ருபீஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு பேக்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மால்கிஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா தான் ஆஃபர் ப்ரைஸ். நல்ல ஒர்த்து, இது பெரிய பேக்கெட்டாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீனட்டு மசாலா பீனட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஹல்திராம்ஸ்லேருந்து வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 55 ருபீஸ் வந்து எம்ஆர்பிங்க. இது 200 கிராம் பேக்கெட்டு. 200 கிராம் பேக்கெட்டு 55 ருபீஸ் எம்ஆர்பி. 55 ருபீஸ் எம்ஆர்பி. ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46 ரூபா வந்து வரும் உங்களுக்கு ஹல்திராம்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து மூங் தால் பேக்கெட், அதே ஹல்திராம்ஸ்லேருந்து வந்து வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு இது 60 rupees உங்களுக்கு வந்து எம்ஆர்பி வரும். 200 கிராம், அதுவும் பீனட்டும் வந்து 200 கிராம், இதுவும் வந்து 200 கிராம் வந்து வாங்கியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து 52 rupeesங்க. எம்ஆர்பி வந்து 60 rupees, ஆஃபர் ப்ரைஸ் 52 rupees வந்து வருது. இது 200 கிராம். பிங்கோ மேட் ஆங்கிள்ஸ் வந்து 2 வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஈச் வந்துட்டு உங்களுக்கு 20 rupees பேக்கெட். இது பார்த்தாலே தெரியும் 20 rupees. அவங்க ஆஃபர் ப்ரைஸ் வந்து 16 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இது 2. குர்குரே வந்து 2 எடுத்துருந்தோம். இதுவும் வந்துட்டு ஆஃபர் 20 rupees தான். ஈச் பேக்கெட் வந்து 20. ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு 17 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது 2. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜார் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பட்ஜெட்டில் வராது. இது வந்து பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வரும். 89 rupees பார்த்தீங்கன்னா இது தேவைப்பட்டது. ஸோ அதனால வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் ஒர்த்துங்க, நிஜமாவே வந்து நல்ல ஒரு வெயிட்டு. கிளாஸ் ஜார் 89 rupeesக்கு, அதுவும் 1220 ml. யார் கொடுப்பா சொல்லுங்க. நல்ல ஒரு வெயிட்டு. இதுலேயே நாங்கள் பட்ஜெட்டாக தான் வந்து பார்த்தோம். நிறைய இருந்தது, ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இது ஒன்று வந்து எடுத்திருந்தோம். ஸோ நல்ல பெரிய பாட்டிலாகவே இருக்குது பாருங்கள். என் கைக்கு இவ்வளோ வருது. ஸோ இவ்வளோ பெரிய பாட்டில் வந்து வருது. மேகி பெரிய பேக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ 8 பேக் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 116 ரூபாய். ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 102 ரூபாங்க. 102. ஸோ நல்லா பெரிய பேக்கெட்டாகவே வந்து எடுத்துட்டேன். ஸோ ஸ்கூலுக்கு சப்போஸ் அதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி வந்து செய்ய மாட்டேன் இது மேகி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ்க்காக வாங்கினேன். இந்த மேகியும் வந்து பட்ஜெட் தாண்டி தான் எடுத்தோம். பட் வீட்டில் இல்லைன்றனால சமயத்துக்கு எடுத்தோம். அண்ட் இப்போ வந்து மசாலா பாப்கார்ன் சொல்லி அங்கே வந்து போட்டிருக்காங்க டிமார்ட்டில். அதாவது இது நான் போனது வந்து ஒரு மாதவரம் டிமார்ட். எத்தனை பேர் போய் இப்போ சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம பிவிஆர்லாம் போய் சாப்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி மசாலா நான் ஒன்று பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 35 rupees. இது வந்து 15 rupees. சின்னது பெருசு அந்த மாதிரி சைஸ் வேறு வேறு இருக்குது. ஆனால் அது வாங்கிறதுக்கு அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்தது. ஸோ ஆனால் நல்லாயிருக்கும். அந்த வாசனையே வீடு ஃபுல்லாக வந்து வந்துடும். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் இது. நான் ஒன்றே ஒன்று மட்டும் பிரித்து காமிக்கிறேன். மசாலா பாப்கார்ன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரும். நல்லாயிருக்கும். நம்ம இந்த பிவிஆர்லாம் வந்து சாப்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி வந்து இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மலாம் தேட்டருக்குலாம் எதுக்கு போகிறோம்? படம் பார்க்க போகிறோம், நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட தானே போகிறோம். எது வாங்குறோமோ இல்லையோ முதல்ல பாப்கார்ன் போய் வாங்குவோம்ல, மசாலா பாப்கார்ன். அது வந்து ரொம்ப இங்கே வந்து ரேட்டு கம்மியிலே வந்து கிடைக்குது. அதனால் விடுவோமா நம்ம. அதனால் ஒரு 3-4 பேக்கெட் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்ஜெட் ஷாப்பிங் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கெங்கே போய் எடுக்கணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக போயிட்டு கண்டிப்பாக வீடியோ வந்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.